ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? Knight of Wands, okay. The Hermit. Page of Wands, okay. Page of Swords. Nine of Wands, okay. Okay. The Master. Playfulness. The Burden. Guilt. Turning in. Okay. Bottom of the deck. Experiencing. Okay. Eight of Pentacles, okay. Queen of Cups, Empress, Seven of Swords, Ten of Cups. Bottom of the deck, the Sun. Thank you, universe. Okay. Okay. நெக்ஸ்ட் ஆக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் உங்களுக்கும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் செப்பரேஷன் நடந்துகிட்ருக்குது. மேபி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ செப்பரேஷன், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை சொல்கிறதுக்கு அவங்களே சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும், இப்போ எத்தனை பேர் ஒரு பார்ட்டிக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக ஒன்றும் இல்லை. ஒரு லோன்லெஸ் ஒரு லோன்லெஸ் ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் கடந்து போயிட்டுருக்காங்க. அவங்கள சுற்றி ஒரு ஃபேமிலி இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பா இல்லைங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்கள சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை. ஆளை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தாலும் அவங்க யாரு கூட கனெக்டட் அல்ல. ஓகே, இவங்களை சுற்றி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இவரை சுற்றி இருந்தாலுமே அவர் ஹாப்பி அல்ல. அவருக்கு ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை. உங்களை விட்டுட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் எண்டப்பா ஆகி போன பிறகு அவரோட அவஸ்தை பார்த்திங்கன்னா ஒற்றப்பட்ட அவஸ்தை. ஓகே, அவருக்கு இப்போ என்ன சொல்கிறது, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மைண்டு இப்போ என்ன சொல்கிறது, அவருக்கு எல்லாமே லைஃப்பில் கிடைச்சாலும் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அவரை போட்டு பாடாப்படுத்து சொல்லுவாங்கல்ல, மைண்டுக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு.
அவருக்கு எல்லாமே இருந்தும் ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் மைண்டுக்குள்ளே ஒரு பீஸ் இல்லை, ஒரு 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 ஹாப்பி இல்லை. ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மைண்ட் இப்போ ஓகே இல்லை அவருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல, லைஃப்பில் அவருக்கு அவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு லைஃப்பை நல்லா கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு எல்லாரும் அறியது மாதிரி அவர் ஒரு ஹாப்பி ஃபேமிலி வாழணும்னு ஆசைப்படுறாரு. பட் அவருக்கு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சு கிடந்து அவரை ஒரு பாடாப்படுதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது உங்களை மிஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அந்த மனுஷனை கிடந்து பாடாப்படுத்துது. ஆக்சுவலாக அந்த பர்சனுக்கு அவர் ஆல்ரெடி சொன்னேன், இவர் சுற்றி எல்லாருமே இருந்தாலும் அந்த பர்சனுக்கு ஒரு லோன்லினஸ்ஸு, நான் ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை, எனக்கு யாரும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இவர் கூட இருந்தால் எமோஷனலி இந்த பர்சன் யாரு கூட கனெக்டட் அல்ல. ஸோ அதனால் இந்த பர்சன் உங்கள் கூட கனெக்டட். பட் வேறு யாரு கூட, ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒரு சிஸ்டராக இருக்கட்டும், ஸோ யாரு கூட இந்த பர்சன் கனெக்டட் அல்ல. ஓகேவா? அந்த இப்போ என்ன சொல்லுது, அந்த மைண்டுக்குள்ளே அவர் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் முடியலை அவரால். அவருக்கு லைஃப்பை ஸ்மூத்ஃபுல்லாக அவரால் கொண்டு போக முடியலை. உங்களோட ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு அந்த புரியுது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் கைண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஃபுல்னஸ் எனர்ஜி நமக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் உங்ககிட்ட ஒரு விளையாட்டாக இருந்திருக்கலாம். மேபி இந்த பர்சன் இது வரைக்கும் யாருக்கிட்ட இந்த மாதிரி லைஃப்பில் விளையாடிட்டு இல்லையா இருக்கும். பட் உங்ககிட்ட அந்த அளவுக்கு அவங்க ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஒரு விளையாட்டாக இருந்திருக்கலாம். அந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் வந்து எப்போவுமே அவைலபிள், 100% நீங்கள் அந்த பர்சனுக்கு அடிக்ட். ஸோ அந்த பர்சனுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த பர்சனுக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் அந்த பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். ஏன்னா ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகும். சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிற டைமில் உங்களை பற்றியான விஷயங்கள் அந்த பர்சனுக்கு வந்து சோல் டு சோல் ஃபீல் ஆகிறதுனால அவங்களுக்கு தெரியும் இவங்க நமக்கு அடிக்ட், இவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ நம்ம எப்போ வந்தாலும் இவங்க நமக்கு அவைலபிள். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால உங்ககிட்ட நிறைய மைண்ட் கேம் கிடச்சிருக்கலாம். ஓகேவா? உங்கள் எமோஷன்ஸ் கூடயும் ஃபீலிங்ஸ் கூடயும் விளையாடி உங்களை நல்லா மைண்ட் கேம் கழித்து லாஸ்ட்டு உங்களை விட்டு உங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நமக்கு சீட்டிங்கோட எனர்ஜி வந்திருக்கு 7 ஆஃப் சோர்ஸ். ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை நல்லா மைண்ட் கேம் கழித்து உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில். மேபி அதனால கூட உங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் வந்திருக்கலாம். ஓகேவா? அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, மேபி இந்த பர்சன் அவங்களோட ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இந்த பர்சன் தான் எடுத்து நடத்துகிறாங்களா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட போர்டன். இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபேமிலி வழி நடத்துறதா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்து பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த பர்சனோட தலையில் ஏகப்பட்ட போர்டன் இருக்குது. ஸோ நமக்கு வந்திருக்கு பார்த்து தெரியலையா? ஸோ இது வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். ஓகேவா? ஸோ ஃபேமிலி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இந்த பர்சன் கேட்கவும் செய்வாங்க. ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பர்சன். இந்த பர்சனோட தலையில் ஏகப்பட்ட போர்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனாலே இந்த பர்சன் உங்களை விட்டு மெல்ல நைஸாக மூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் கார்டு வந்துருக்குது. மாஸ்டர் கார்டு சொல்லும்போது இந்த பர்சன் ஸ்ட்ராங் மைண்ட் பவர் உள்ள பர்சன். மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எல்லாருக்குள்ளே சிலருக்கு வீட்டில் மூத்த பையனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மாஸ்டர் கார்டு சொல்லும்போது சரியான மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன் ஆகும். இவர் வந்து அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, இவர் வந்து டிவைன். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பாடி நமக்குள்ளே வந்து டிவைன் ஒரு மஸ்குலைனும் ஒரு ஃபெமினின் எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து அந்த மஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ மஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெவி மைண்ட் பவர் வேணும். அந்தளவுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் மஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எமோஷன்
வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. எமோஷன்ஸ்க்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அவங்களோட கெரியர், அவங்களோட அந்த கோல் ஓரியன்ட் அதில் தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஸோ இந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அந்த மாதிரிப்பட்ட ஒரு பர்சன் ஆகும். மெஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி தனக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன், ஓகேவா. ஸோ ஒரு நல்ல மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன், ஓகேவா. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட லைஃப் டோட்டலி ஸ்டக். கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலி ஸ்டக்கு. ஒரு அந்த பர்சனோட லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வருது, இந்த பர்சனை யூனிவர்ஸ் வந்து அவைக்கன் செஞ்சுட்டு உண்டு, ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் செஞ்சுட்டு உண்டு இந்த பர்சனை, ஓகேவா. ஸோ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட லைஃப் டோட்டலி சேஞ்ச். ஏன்னா நமக்கு டேர்னிங் வந்திருக்கு இந்த பர்சனுக்கு. கரண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் உங்களை விட்டுட்டு போனப்போ இந்த பர்சன் ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை, மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அந்த பர்சனை உள்ளுக்குள்ளே கிடந்து ஒழிச்சு கிடந்து ஒரு பாடாப்படுத்துதுன்னு சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ இந்த பர்சனுக்கு எங்கே போனாலும் ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட ஒரு பீஸ் இல்லை. ஸோ அந்த பர்சனுக்கு சுத்தமாக டோட்டலி ஸ்டக்குன்னு சொன்னேன். எதுக்கு ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து யூனிவர்ஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவைக்கனிங் கால் யூனிவர்ஸ் கிட்ட அந்த பர்சனுக்கு வந்துட்டு உண்டு, ஓகேவா. ஸோ அந்த பர்சனோட லைஃப் டோட்டலி ஸ்டக். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நெகட்டிவிட்டி தனக்கு அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அதில் நடந்த நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த பர்சன் நடந்து போகிற விஷயங்கள் இருக்கிற நெகட்டிவிட்டி அப்படின்னா நமக்கு இப்போ என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நல்ல மூமெண்ட் இந்த பர்சன் திங்க் பண்ணாமல் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த கெட்ட மூமெண்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த இதிலே அந்த பர்சன் டோட்டலி ஸ்டக்கு, ஓகேவா. அவங்க வந்து நல்ல மூமெண்ட்டை திங்க் பண்ணால் ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு பேர்டன் தான் ஃபீல் ஆகாது. பட் இந்த பர்சனை ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஃபைட்டு, அவங்ககிட்ட நடந்த விஷயம் இதெல்லாம் நினச்சி டோட்டலி ஸ்டாக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்துட்டுருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். அவங்க வந்து மெடிடேஷன்ஸ் பண்ணுறாங்க. யாராவது அவங்களுக்கு மெடிடேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்களா காணும், இல்லைன்னா யூனிவர்ஸ் வந்து அவங்களே மெடிடேஷன் பண்ண வச்சுருப்பாங்களா காணும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் கொஞ்சம் இப்போ என்ன சொல்லுது, மெடிடேஷன்ஸ் பண்ணி தானே ஹீல் பண்ணுறாங்க, ஓகேவா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு வந்து ஹெர்மிட் வந்திருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் பர்சன் கில்ட் ஃபீல் ஆகுது உங்ககிட்ட வந்து. இப்போ என்ன சொல்லுது, ஆக்சுவலி இந்த பர்சன் உங்கள் கூட இருக்கிற டைமில் அவங்க எமோஷ்னலி கனெக்டட், ஓகேவா. உங்கள் கூட ஒரு எமோஷ்னலி கனெக்டட் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குது. ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேஸில் இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் சோல் டு சோல் கனெக்ஷன் இருக்கனால நீங்கள் எப்போவுமே அவைலபிள். ஸோ இந்த பர்சனை விட்டு நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்கன்னு தெரியும். அதனால் அந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுக்காமல் உங்களே நல்ல மைண்ட் கேம் கிடச்சிக்கணும். ஸோ அதை நினச்சி கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதனால் நம்மளால அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிடுச்சு, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கில்ட் ஃபீல் ஆகுது, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஹெர்மிட் சொல்லும்போது கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க, ஒரு கிளாரிட்டி இல்லை, திங்க் பண்ணுறாங்க. என்ன திங்க் பண்ணுறாங்க, எனக்கு லைஃப்பில் வந்து என்ன வேணும், எனக்கு லைஃப்பில் நான் எதை சூஸ் பண்ணணும், எனக்கு லைஃப் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குது. ஆக்சுவலி நான் சொன்னேன் யூனிவர்ஸ் அந்த பர்சனை அவைக்கன் செஞ்சுட்டு உண்டுன்னு சொன்னேன். ஸோ அந்த பர்சனோட சோல் வந்து அந்த பர்சனை கெயிட் பண்ணுது. என்ன கெயிட் பண்ணுதுன்னா, நீ போ அந்த பர்சன் இல்லாமல் உங்கள் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, அவங்களுக்கு ஒரு கால் பண்ணு, ஒரு மெசேஜ் பண்ணு, அவங்கள உங்கள் லைஃப்பில் மறுபடியும் கொண்டு வா. ஸோ அந்த ஆக்சுவலி அந்த பர்சனோட சோல் வந்து அந்த பர்சனுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளுமே சொல்லிகிட்டு இருக்குது. பட் இந்த பர்சன் ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு சரி ஓகே ஒரு டைம் ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் வரட்டும், வந்தப்புறம் நம்ம பேசலாம், இப்போ அதுக்கான டைம் இல்லை. பட் கண்டிப்பாக நான் பேசுவேன், பட் இப்போ அதுக்கான டைம் இல்லை. ஒரு எனக்கு அந்த இப்போ ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பரான சுச்சுவேஷன் வரட்டும். ஸோ அந்த டைம் நான் இந்த ரிலேஷன் கண்டிப்பாக ஓகே பண்ணுறேன். அப்படியே அந்த மைண்டுக்குள்ளே அவங்க திங்க் பண்ணிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருப்பாங்களா. ஸோ அந்த சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. அது மட்டும் ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த பர்சன் நமக்கு லோன்லினஸ் கார்டு நமக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை, அவங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா எத்தனை பேர் கூட்டத்தில் அவங்க இருந்தாலுமே நீங்கள் இல்லைங்க அந்த பர்சனுக்கு ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை. ஏன்னா அந்த பர்சன் எமோஷனலி யாரு கூடவே கனெக்ட், நமக்கு 10 கப்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் உங்கள் கூட மட்டும் தான் கனெக்டட், எமோஷ்னலி கனெக்டட், உங்கள் கூட மட்டும் தான் கனெக்டட், ஓகேவா. ஸோ அந்த பர்சன்ஸ் கண்டிப்பாக
அவங்க ஃபைட் உங்களுக்காக இப்போ என்ன ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி. ஏன்னா நமக்கு நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு, ஃபைட்டிங்கோட கார்டு ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த போஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கு அவங்க என்ன ஃபைட் வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி. அது மட்டும் இல்லாமல் மெஜிஷியன் வந்திருக்கு. மெஜிஷியன் சொல்லும்போது அந்த ஆல்ரெடி சொன்னேன், இது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சோல் டு சோல் கனெக்ஷன், சோல்மேட் டு ஃபேம், அப்புறம் ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. மெஜிஷியன் கார்டு சொல்லும்போது நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னா, அந்த பர்சன் ஆல்ரெடி கில்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ணுறதுக்கு எங்கே வேணாலும் ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி. ஓகேவா? ஸோ நமக்கு மெஜிஷியன் கார்டு வந்து பர்சனுக்கு தெரியும் உங்களை எப்படி என்ன சொல்கிறது, உங்களை எப்படி வந்து ஓகே பண்ணணும், உங்களை எப்படி சமாளிக்கணும், உங்களை எப்படி பேச வைக்கணும், உங்களை எப்படி சமாதானப்படுத்தணும், என்ன பண்ண நீங்கள் ஓகே ஆவீங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பர்சனுக்கு கைவந்த கல்ல. ஓகேவா? ஸோ அந்த பர்சன்கிட்டேருந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னா அவங்க ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அண்ட் கால் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சன் கார்டு சொல்லும்போது டோட்டலி பாசிட்டிவ். இது வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இனிமேல் உங்கள் ரிலேஷன்ஷிப் டோட்டலி சேஞ்ச் ஆக போகுது. சன் சொல்லும்போது பிரைட்னஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு டார்க்கில் இருந்தாலும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரைட்னஸ் வரப்போகுது. அதுதான் நமக்கு அந்த சன் கார்டு சொல்லுது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒற்றப்பட்ட அவஸ்தை. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு நமக்கு 3 வாட்டி வந்திருக்கு. ஸோ 3 வாட்டி நமக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்ல காட்டுறேன். லோனஸ் கார்டு, ஹெர்மிட். ஓகே, இந்த 3 கார்டுமே ஒற்றப்பட்ட அவஸ்தை. அந்த பர்சனுக்கு எத்தனை பேர் கூட்டத்தில் இருந்தாலும் நான் ஒத்திக்கு, நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லை, ஒரு கூட அம்மாவே இருந்தாலும் அவங்க உங்கள் கூட இருக்கிற அந்த கம்ப்ளீஷன், ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், ஒரு ஹாப்பி சோல் டு சோல் கனெக்ஷன் போது ஒரு பீஸ், ஒரு ஹோம், நீங்களாக அவங்களோட ஹோம், அந்த ஒரு பீஸ்னஸ் அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல, உங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்குது. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால தான் அந்த பர்சன் உங்களுக்காக ஃபைட்டிங் பண்ண ரெடி ஆனது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் உங்களை வந்து மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம். ஸோ அந்த விஷயங்களை கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டைம் யூனிவர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜோர்னி. யூனிவர்ஸ் அந்த பர்சனை பிடிச்சிட்டு உண்டு, யூனிவர்ஸ் அந்த பர்சனை அவேக்கன் செஞ்சுட்டு மெடிடேஷன் செய்ய வச்சுட்டு உண்டு. ஸோ நீங்கள் என்ன வேதனை பட்டீங்களோ அந்த வேதனை கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனும் அனுபவிக்கிறாங்க. ஓகேவா? அனுபவிக்கும் போது உங்களோட வலி வேதனை எல்லாமே அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆனீங்க, எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம், நான் தானே, ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம கில்ட்டு கார்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் யோசித்து அந்த பர்சன் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு எனக்கு இவங்க இல்லைங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, எனக்கு லைஃப்பில் என்ன இருக்கட்டும், எனக்கு இந்த பர்சன் சம்திங் ஸ்பெஷல், இந்த பர்சன் தான் எனக்கு வந்து எல்லாமே என்னோட ஹோம். ஸோ இந்த பர்சன் என் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக ஃபைட்டிங் பண்ண அந்த பர்சன் ரெடி. ஓகே, ஃபைட்டிங் பண்ண ரெடி, ஒரு ஆக்ஷன் எடுக்க ரெடி. நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னன்னா, அந்த பர்சன் உங்களுக்காக ஃபைட் பண்ண ரெடி. மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. வித்த காரணமாகும் அந்த பர்சன் ஒரு வித்த காரணமாகும் உங்களை எப்படி அவங்க வழியில் வர வைக்கணும், உங்களை எப்படி கொண்டு வரணும், எல்லாமே அந்த பர்சனுக்கு தெரியும். ஸோ அந்த பர்சன்கிட்ட ஒரு கால் அண்ட் மெசேஜ் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. சான்சஸில் வரும். சன் கார்டு வந்துருக்குது. டார்க்கில் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவாக மாறப்போகுது. ஒரு ஹாப்பி ஃபேமிலி 4 of Wands வந்துருக்குது. அந்த பர்சனோட ட்ரீம் உங்கள் கூட ஒரு ஹாப்பி ஃபேமிலி கொண்டு போகணும். ஓகே, ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ரீடிங். ஸோ கிளைம் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.